بسم الله الرحمن الرحيم. الحمد لله وحده، والصلاة والسلام على من لا نبي بعده. أما بعد، فقد قال جل وعلا في كتابه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ألا إن أولياء الله لا خوف عليهم ولا هم يحزنون الذين آمنوا وكانوا يتقون لهم البشرى في الحياة الدنيا وفي الآخرة ذلك هو الفوز العظيم. صدق الله مولانا العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பும் பாசமும் நிறைந்த மாணவ சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய அருளினால் முக்தாராத் பின் அதபில் அரபு இலக்கியத்தினுடைய கிதாபிலிருந்து ஒரு கிதாபான முக்தாராத் கிதாபினை நாம் படித்து வருகிறோம். அல்ஹம்துலில்லாஹ், இந்த முக்தாராத் கிதாபின் 66 பாடங்களை நாம் கடந்து 67வது பாடத்தில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம். இதன் மூலம் அரபி மொழியினுடைய பல விஷயங்களை எளிதாக புரிந்து கொள்வதற்கும் அரபி நடைமுறை இன்னும் போங்குகளை அழகிய முறையிலே தெரிந்து கொள்வதற்கும் உறுதுணையாக உதவியாக இருக்கிறது. இது நமக்கு ஜாமியாத்துர் ரகீப் அல் இஸ்லாமியா என்ற நிறுவனத்தின் சார்பாக நடத்தப்பட்டு வருகிறது. இது மிக பெரும் நன்மைக்குரிய காரியமாகவும் மிக உயர்ந்த சேவையாகவும் இருக்கிறது. இது போன்ற நன்மைகள் இருக்கிறதே, இதிலெல்லாம் நாம் ஒன்று சேர வேண்டும். நன்மையில் ஒன்று சேருவோம், முந்திக் கொள்வோம். இந்த சேவைகள் எந்தவித தொய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துவா செய்யுங்கள். இன்னும் நமது ரகீப் கல்வி அறக்கட்டளைக்கு ஆதரவு தாருங்கள். ஆதரவுகளை தங்களுடைய அழகிய ஆலோசனைகள் மூலமும் இன்னும் அல்லாஹ் தங்களுக்கு வழங்கியுள்ள அருட்செல்வங்கள் மூலமும் தாராளமாக செய்யலாம். இந்த அடிப்படையிலே எவர்கள் தங்கள் நன்கொடைகள் கொடுக்க விரும்புகிறீர்களோ அவர்களுக்காக வேண்டி இங்கு அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் தெளிவான முறையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் கியூஆர் ஸ்கேனரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே தாங்கள் தங்கள் நன்கொடைகளை வாரி வழங்கி அல்லாஹுடைய அருளை, கிருபையை, ரஹ்மத்தை பெற்றுக்கொள்ளுங்கள். அல்லாஹு தாலா அப்படிப்பட்ட உயர்ந்த நற்பாக்கியங்களை நமக்கு தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். வாருங்கள், இப்பொழுது நாம் பாடத்திற்குள் செல்வோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வஃபாத்து சுல்தானி சலாஹுத்தீன் அல் அய்யூபி. ஹஜ்ரத் சலாஹுத்தீன் அய்யூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மரணம். லில் காதி பஹாயுத்தீன் இல் மஅரூஃப் பி இப்னி ஷத்தாத். அரசர் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களின் மரணம், பார்ட் 3, 3ஆம் பகுதியை நாம் அடைந்திருக்கிறோம். இதனுடைய முந்தைய பகுதியான 2வது பகுதியில் ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த நிலை கொஞ்சம் சரியானதாக, நோய் நொடியை விட்டு நீங்கியதாக தென்பட்டது. எந்த அளவிற்கு என்றால், கொஞ்சம் சந்தோஷத்துடன் ஹஜ்ரத் காதி பஹாவுத்தீன் இன்னும் ஹஜ்ரத் காதி அல் ஃபாதில் இருவரும் திரும்பக்கூடிய நிலை ஏற்பட்டது. மனம் திருப்தியான நிலையிலே அவ்வாறு நாங்கள் சென்று விட்டோம் என்பதாக சொன்னார்கள். இதோடு அந்த 10 இரவுகள் முடிந்தது. 11ஆம் இரவு பகலிலே சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய அந்த நோயுடைய விஷயங்களை பற்றி பேசப்பட்டது. அதைத் தொடர்ந்து, அதாவது 11ஆம் நாளுடைய நோய், 11ஆம் நாளுடைய அந்த பகல் நேரத்திலே அவருடைய நோய் எவ்வாறு ஆகியிருந்தது என்றால், அது சஃபருடைய 27ஆம் நாள். ஹஜ்ரத் காதி அவர்கள் சொல்கின்றார்கள், நாங்கள் என்ன செஞ்சோம், அவங்களுடைய அரண்மனைக்காக நாங்கள் போனோம். போய் அங்கே போய் நிலைகளை கேட்டோம், எப்படி இருக்குது. நான் இரவில் சொன்னீங்க அந்த வேர்வை எண்டை கால் வரைக்கும் வந்துச்சு. அதுக்கு பிறகு முழுவதுமாக ஓரளவு வேர்வையினுடைய அந்த ஈரப்பதம்ங்கிறது திரும்பி விட்டது என்ற செய்தியை சொன்னீங்க. ஆனால் இப்போ பகலில் எப்படி இருக்கு என்று கேட்ட உடனே சொன்னாங்க, இந்த வேர்வையினுடைய அந்த நிலை அதிகரித்து விட்டது. எந்த அளவுக்கு ஈரப்பதம் ஆயிடுச்சுன்னா, விரிப்பெல்லாம் நீராயிடுச்சு, பாயெல்லாம் என்ன செஞ்சு ஈரமாயிடுச்சு, பூமி வரைக்கும் என்ன செஞ்சிச்சு இந்த ஈரப்பதம்
உள்ள இறங்கிடுச்சு. அது ஒரு பக்கம் இருக்கு. இன்னொரு புறம் பார்த்தோம்னு சொன்னா உடலுடைய காய்ந்த தன்மையும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது. ஆனால் அந்த மருத்துவர்கள்லாம் ஆச்சரியத்துல அவங்களுடைய ஆற்றலை பார்த்து திகைப்பாய் விட்டார்கள். ஏன்னு சொன்னா ஒரு பக்கம் வேர்வை வடிஞ்சு கொண்டே இருக்கு, இன்னொரு பக்கம் உடல் காயுது. ஆனா அவர்களுடைய அந்த ஆற்றல், அவங்களுடைய அந்த பலம் இருக்குது, அப்படியே இருப்பதை பார்த்து ஆச்சரியப்பட்டு போனார்கள். இப்போ புதன்கிழமையாவது 27வது நாள், 26 முடிஞ்சு சஃபருடைய 27ஆம் நாள், அது வந்து அவங்களுடைய நோயினுடைய 12ஆம் நாள். இப்போ இந்த நாள் என்ன செய்கிறாங்க, நோய் ரொம்ப கடுமையாயிடுச்சு. சலாஹுதீன் அஹமத்துல்லாஹுடைய உடம்பு பலகீனம் வெளிப்படுத்த ஆரம்பிச்சது. அதே மாதிரி அவங்களுடைய எந்த அளவுக்குன்னா முதல் நிலை வந்துடுச்சு. ஆரம்பத்தில் எந்த நிலையில அவங்க இருந்தாங்களோ அதே நிலைக்கு திரும்பிட்டாங்க. இப்போ நாங்கள் என்ன செஞ்சோம், உள்ளே போயிட்டோம். பெண்கள் ஒரு பக்கம், நாங்கள் ஒரு பக்கம், நாங்கள் நடுவில் என்ன செஞ்சுக்கிட்டு நின்றுக்கிட்டோம். இப்போ நானும் காதில் ஃபாதில் 2 பேரும் என்ன செஞ்சோம், அந்த இரவு இன்னும் வந்து இப்னு ஜக்கி அப்படிங்கிறவரும் எங்களோட என்ன செஞ்சார், தங்கினார். இப்னு ஜக்கி அப்படிங்கிறவர் யாருங்கிற விஷயம் இன்ஷா அல்லாஹ் பாடங்களை படிக்கும்போது நம்ம பார்த்துக்கொள்ளலாம். அதே மாதிரி அதில் பொதுவாக காதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களுடைய பழக்கத்துலேருந்து கிடையாது, அங்கே தங்கக்கூடிய அந்த நேரத்தில் இப்னு ஜக்கியுடைய அந்த பழக்கத்தில் கிடையாது. அவர் அந்த நேரத்தில் அங்கே வர்றதுங்கிறது அவருடைய பழக்கத்தில் கிடையாது. ஆனால் என்னது ஆச்சரியமாக இருந்துச்சு, வந்திருந்தார். அதே மாதிரி மலிக்குல் அஃதுல் எங்களோட இருந்தார். நாங்கள் அங்கே இரவையை கழித்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருந்தோம். அப்போ அந்த நேரத்தில் காதில் ஃபாதிலுக்கு அது வந்து ஒரு யோசனையாக தெரியல. அதே மாதிரி மக்களெல்லாம் கீழே எங்களை எதிர்பார்த்துட்டு நிற்கிறாங்க. நாங்கள் மேலே இருக்கோம், மக்கள் கோட்டை கீழே எங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நாங்கள் வரணும், வந்தோடனே எங்கள்கிட்ட செய்திகளை கேட்கணும். நாங்கள் போகாமல் இங்கேயே இருந்துட்டோன்னு சொல்லி சொன்னால் அங்கே மக்கள் என்ன செய்வாங்க, பதற ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுக்கு பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், குழப்பங்கள் ஏற்பட்டுரும். இப்போ அதனால் நாங்கள் என்ன நினச்சோம், இப்போ இறங்கி போகிறது தான் நல்லவுன்னு சொல்லிட்டு என்ன செஞ்சோம். அப்போ அந்த நேரத்தில் ஷேக் அபு ஜாஃபர் அப்படிங்கிறவர், அவங்க வந்து கல்லாசா அப்படின்னு சொன்னால், அதாவது பொதுவாக வெள்ளை அடிக்கக்கூடிய அந்த மக்கள் வாழக்கூடிய பகுதி, அதனுடைய இமாமாக இருந்தார். அந்த அதனால் அவர் நல்ல மனிதர். அவர் வந்து கிலால கோட்டையில் இரவு தங்கட்டும், நம்ம போயிடுவோம்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். அப்போ அந்த நேரத்தில் அதில் சிலாவுதீன் ரஹமத்துல்லாஹி அவங்களுக்கு இரவில் மரணம் அந்த நிலை ஏற்பட்டுருச்சு. அப்போ இந்த நேரத்தில் இவங்க தான் இமாமுல் கல்லாசா பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க. யாருக்கு, பெண்களை வரவிடாமல் அவர் நினைச்சார் பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு அங்கேருந்து களிமா ஷஹாதத்தை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி அல்லாஹ்வுடைய விஷயத்தை நினைவு கூறிட்டே இருந்தாங்க. அவங்க சொல்ல சொல்ல இவங்க என்ன செய்கிறாங்க, அவங்க சொல்ல சொல்ல இவங்களும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அவங்களும் களிமா ஓத இதை செஞ்சாங்க, சொன்னாங்க. இப்போ இந்த நேரத்தில் எப்படிப்பட்ட நிலை இருக்குன்னு சொன்னால், எங்களை ஒவ்வொருத்தரும் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய தியாகம், அவங்களுடைய செயல்பாடு, அவங்களுடைய அந்த எல்லா விஷயத்தையும் பார்க்கும்போதும் நாங்கள் எங்களை என்ன செஞ்சோம், அவங்களுக்காக அர்ப்பணிக்கு குர்பானி கொடுத்துட்டு அவங்கள காப்பாற்றிடணுங்கிற எண்ணம் எல்லாருக்கும் என்ன செஞ்சு இருந்துச்சு. எல்லாரும் அதுதான் இருந்தோம். அப்போ என்ன செஞ்சாங்க, அந்த நேரத்தில் இரவில் எந்த இரவில் அது சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி வஃபாத் ஆகிறாங்களோ அங்கே அந்த ஷேக் இமாமுல் கல்லாஸா அவங்க தான் இருக்கிறாங்க. குரானை ஓதிக்கிட்டு இருக்காங்க, அல்லாஹ் பற்றி நினைவு கூறிக்கிட்டே இருக்கிறாங்க. இருந்தாலும் அவங்க 9ஆம் நாள்ல இருந்தே என்னது, சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அந்த சிந்தனை, அந்த நினைவு, சுய நினைவுங்கிறது இல்லாமல் ஆயிடுச்சு. தெளிவுங்கிறது சில நேரத்தில் தான் அவங்களுக்கு அந்த சுய நினைவு வந்துச்சு, திரும்ப போயிடும். இப்படியே தான் இருந்துச்சு. இப்போ அபு ஜாஃபர் அவங்க சொன்னாங்க, இது என்னது, கடைசி நேரத்தை அடைந்த பொழுது அவருடைய மன நிலை நெருங்கிடுச்சுன்னு சொன்ன உடனே நான் என்ன செஞ்சேன், ஹுவல்லாஹுல்லதி லா இலாஹ இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா அப்படிங்கிற ஆயத்தை அதில் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கேட்கும்படியாக நான் ஓதினேன். அப்போ நான் ஓதின உடனே எனது அதில் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அவங்க கேட்டுட்டு இருந்தவங்க, சரியாக ஓதினீங்க, சரிதான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சொன்னாங்க. அப்போ இது தேவைக்குடைய நேரத்தில் எனது ஒரு சின்ன ஒரு அவங்களுக்கு ஒரு விழிப்பு ஏற்பட்டுச்சு. அல்லாஹ்விடத்தில் ஏற்பட்ட ஒரு பெரிய கவனிப்பாக இருக்குது. அல்லாஹுக்கு தான் புகழ் அனைத்தும் அவங்க செஞ்ச இந்த செயலின் மீது. இதுவரைக்கும் அதில் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அவர்களுடைய இந்த சஃபர் மாதம் 27ஆம் நாள் நடந்துட்டு இருக்குது. அதே மாதிரி இது இருக்குன்னு சொன்னால், இந்த அவங்களுடைய மரணத்தினுடைய நாளினுடைய அந்த நோய்வாய்ப்பட்ட நாளுடைய இரவுலேருந்து அது எடுத்துக்கிட்டோன்னு சொன்னால் 12ஆம் நாள் இருந்து நடந்து கொண்டிருக்கிறது. இதுவரைக்கும் உள்ள இந்த சுருக்கத்தை இங்கே நாம் இபாரத்துகளை காண்போம். பாருங்கள் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹு தஆலா விளங்கக்கூடிய தௌஃபீக்கை தருவானாக.
بسم الله الرحمن الرحيم ثم أصبحنا في 11 من مرضه பின்பு நாங்கள் காலை அடைந்தோம் பில் ஹாதி அஷர 11ஆம் நாளிலே மின் மரதுஹி ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாலி அவர்களுடைய நோயினுடைய 16ஆம் நாளிலே நாங்கள் காலை அடைந்தோம் என்று காதி பஹாவுத்தீன் ரஹமத்துல்லாலி அவங்க தான் சொல்கிறாங்க. தன்னையும் ஹஜ்ரத் காதி ஃபாதிலையும் சொல்கிறாங்க. وهو السادس والعشرون من سفر. அந்த 11ஆம் நாள் என்பது சஃபர் மாதத்திலிருந்து 26ஆம் நாளாக ஆகியிருந்தது. ஃபஹதர்னா பில் பாபி வஸஅல்னா அனில் அஹ்வாலி. எனவே நாங்கள் ஹாதிரானோம் பில் பாபி, கதவுக்கு அருகாமையில் வாசலில் போய் ஆதிராகி, வஸஅல்னா இன்னும் நாங்கள் கேட்டோம், அனில் அஹ்வாலி நிலைகளை பற்றி கேட்டோம். எந்த நிலையில் இருக்குது, முன்னைக்கு இப்போ கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குதா அல்லது ரொம்ப குறை இருக்குதா, என்ன விஷயம் என்பதாக நாங்கள் விசாரித்தோம். உஹ்பிர்னா எனவே நாங்கள் அறிவிக்கப்பட்டோம். பி அன்னல் இர்க அஃப்ரத ஹத்தா நஃபத ஃபில் ஃபிராஷி. பி அன்னல் இர்க நிச்சயமாக இர்க் அந்த வேர்வையானது அஃப்ரத எல்லை மீறி விட்டு ஹத்தா நஃபத ஃபில் ஃபிராஷி. நஃபத நஃபத யன்ஃபுது நுஃபூதன் என்பதாக சொல்லலாம், நிஃபாதன். அதாவது நஃபத என்றால் ஹரஜ மின் தரஃபி இலா ஜிஹத்தின் உஹ்ரா, ஒரு புறத்திலிருந்து வெளியாக இன்னொரு பக்கத்துக்கு வந்துடுறது. அப்போ நஃபத ஃபில் ஃபிராஷினா ஃபிராஷில் விரிப்பிலே உள் நுழைந்து ஒரு புறத்திலேருந்து அப்படியே உறுப்பில் மேல் புறத்தில் நுழைஞ்சு கீழே வழியாக வெளியே வந்துடுச்சு. சும்ம ஃபில் ஹசரி, அப்போ அந்த வெளியே வந்தது பாயிலேயும் என்ன செஞ்சிச்சு, அது பிறகு பாயிலே ஆகிவிட்டது. பொதுவாக வேர்வை அதிகமாயிடுச்சுன்னு சொல்லி சொன்னால், வேர்வை அதிகமாக வெளியாக உடல் பலகீனம் ஏற்படும். தஅஸ்ஸரத் பிஹில் அர்து. அது மட்டுமல்ல, அந்த வேர்வை பாயில் நுழைந்து அது பிரதிபலிப்பை ஏற்படுத்தியது, அதை கொண்டு பிரதிபலிப்பு ஏற்பட்டது அல்ல அர்து, பூமியிலேயும் மாற்றம் ஏற்பட்டு விட்டது, பூமி ஈரமாயிடுச்சு. அன்னல் இபுச கது தஸாயத தஸாயுதன் அலீமன். நிச்சயமாக காய்ந்த பதம், காய்தல் என்பது திட்டமாக அதிகமாகி கொண்டே இருந்தது, மிக அதிகமாகி கொண்டே இருந்தது. அப்போ வேர்வை வெளியாக உடலில் உள்ள நீர் சத்து என்று சொல்லுவாங்க, நீர் சத்து வெளியாயிரும். அப்போ அளவோட வேர்வை வெளியாச்சுன்னா உடலில் உள்ள அந்த அழுக்குகள், அந்த களைப்பு வெளியாகுதுன்னு அர்த்தம். அது அதிகமாகிடுச்சின்னு சொன்னால் அதனுடைய உடலில் உள்ள நீர்ச்சத்து முதற்கொண்டு எல்லாமே வெளியாகுதுன்னு அர்த்தம். அப்போ நீர்ச்சத்து அதிகமாக வெளியாயிடுச்சுன்னு சொன்னால் காய்ந்த பதம் ஏற்பட்டுரும், உடல் காய ஆரம்பித்துரும். வஹாரத் ஃபில் கூவத்தில் அதிப்பாஉ. ஆச்சரியமடைந்தார், திகைப்படைந்தார்கள். ஃபில் கூவத்தி ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹுடைய அந்த சக்தியிலே, ஆற்றலிலே, லத்திப்பாவு மருத்துவர்கள் எல்லாம் ஆச்சரியமடைந்தார்கள். அப்போ இவ்வளவு நீர் வெளியாகுது, பலகீனம் ஏற்படுது, இவ்வளவு இருந்தும் கூட அவர் அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய அந்த கூவத், அவருடைய மன வலிமை, அவருடைய உடலுடைய விஷயத்துல அவங்க திடமாக இருப்பதை பார்த்து மருத்துவர்கள் எல்லாம் ஆச்சரியமடைந்தனர். வலம்மா கானத் லைலத்துல் அர்பிஆஇ அஸ்ஸாபிஇ வல் இஷ்ரீன மின் சஃபர. புதன்கிழமை இரவு, அதாவது வலம்மா கானத் ஆன பொழுது, புதன்கிழமை இரவான பொழுது, அஸ்ஸாபி வல் இஷ்ரீன் சஃபர் மாதத்திலிருந்து 27ஆம் நாள் புதன்கிழமை இரவு ஆன பொழுது, வஹிய சானியத்து அஷரத மின் மரலிஹி, அந்த நாளானது, அந்த இரவானது 12ஆம் நாளாக இருக்கிறது அவருடைய நோயிலிருந்து. இந்த ஹீங்கிறது ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவர்களை குறிக்குது. இஷ்தத்த மருதுஹு, அவருடைய நோய் கடுமையானது. வதஉஃபத் குவத்துஹு, அவருடைய ஆற்றல் பலகீனமாகிவிட்டது. வவகா மினல் அம்ரி ஃபி அவ்வலிஹி, விஷயங்களிலிருந்து நிகழ்ந்து விட்டது. ஃபி அவ்வலிஹி, எது ஆரம்பத்திலே, அவருடைய ஆரம்பத்திலே எது இருந்ததோ அது ஆகிவிட்டது. ஆரம்பத்தில் அவங்க முடியாம ஒரு மாதிரியா இருந்தாங்களோ அந்த நிலை திரும்ப வந்துடுச்சு. ஹால பைனனா வ பைனஹு நிசா, எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே பெண்கள் குறுக்கிட்டார்கள், பெண்கள் தடையாக இருந்தார்கள், இடையிலே இருந்தார்கள். வஸ்தஹ்லர்து அன வல் காதில் ஃபாதில் தில்கல் லைலத, நானும் ஹாதிரானேன், வல் காதில் ஃபாதில் அவர்களும் அங்கு வந்தார்கள். தில்கல் லைலத்த, அந்த இரவிலே இருவரும் அங்கு வந்தோம்.
ஒபுனு ஜக்கி, ஒபுனு ஜக்கி அவர்களும் வந்தார்கள். ஒபுனு ஜக்கிங்கிறது யார் அப்படின்னு சொன்னா, அவர் அபுல் மஆலி என்பதாக சொல்லுவாங்க. மொஹியுத்தீன் முஹம்மது இப்னு அபில் ஹசன் அலி என்பது அவருடைய பெயராக இருக்கிறது. அவருக்கு சுல்தான் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவங்கள்ட்ட ஒரு மன்சிலத்துல் ஆலியான ஒரு உயர்ந்த ஒரு அந்தஸ்து, அவருக்கு ஒரு உயர் பதவி இருந்துச்சு. ரொம்ப கண்ணியமான பல, அதாவது பிக்குடைய விஷயத்திலையும் அதப் இலக்கியத்துடைய விஷயத்திலையும், அது அல்லாத மற்ற ஃபுனூன்கள்லையும் ரொம்ப திறமை இருந்தவர். அதே மாதிரி திமிஷ்கில் வந்து இந்த கலாவுடைய பொறுப்பை ஏற்று செயல்படுத்தி கொண்டிருந்தார். இப்னு ஜக்கி என்பவர் இறந்தது வந்து எப்படின்னா 668வது வருஷம் வஃபாத்தானாங்க. வலம் யக்குன் ஆகியிருக்கவில்லை ஹஜ்ரத் இப்னு ஜக்கி ரஹமத்துல்லாஹி அவங்களுடைய அவங்களுடைய இது ஆதத்தஹு அல் ஹுதூரு ஃபி தாலிக்கல் வக்தி, அதாவது அவங்களுடைய பழக்கத்திலிருந்து ஆகியிருக்கவில்லை. அந்த நேரத்திலே அங்கு வந்து ஹாதிராவது என்பது அவருடைய பழக்கத்தில் இல்லை. ஹதர பைனல் மலிக்குல் அஃதல், ஹதரா எங்களுக்கு மத்தியிலே ஹாதிரானார்கள் அல் மலிக்குல் அஃதல், ஹஜ்ரத் சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி மகனாரான மலிக்குல் அஃதல் வந்தார். அமர அன் நபீத் ஐந்தஹு, அவர் எங்களுக்கு அமர இன்னும் எங்களை ஏவினார். அன் நபீத் ஐந்தஹு, ஹஜ்ரத் சலாஹுதீன் அவரிடத்துல, சலாஹுதீன் ரஹமத்துல்லாஹி அவங்களிடத்துல இரவு கழிக்கும்படியாக. பலம் எரல் காதில் ஃபாதிலு, காதில் ஃபாதில் அவர்கள் இதை கருதவில்லை. தாலிக்க ரஅயன், தாலிக்க ரஅயன் என்றால் நல்ல கருத்தாக, அதை காதில் ஃபாதில் அவர்கள் அதை ஒரு நல்ல கருத்தாக கருதவில்லை. فإن الناس كانوا ينتظرون نزولنا من القلعة கிலாத்தி. நிச்சயம் மக்கள் எல்லாம் எந்ததிரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தார்கள். நுசுலனா எங்களுடைய இறங்குதலை, மினல் கலாத்தி கோட்டையிலிருந்து நாங்கள் இறங்கி வருவோம் என்பதை மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். ஃபஹாஃப எனவே பயந்தார். இன்னம் நன்சில், அதாவது இந்த இடத்துல ஹாஃபங்கிறது அல் காதில் ஃபாதில் அவர்கள் பயந்தார்கள். இன்னம் நன்சில் நாங்கள் இறங்கவில்லை என்றால் ஐயக்கா சவுத்து பில் பலதி, சப்தம் என்பது ஆகிவிடுவதை, பில் பலதி ஊரிலே கூச்சல் குழப்பம் சப்தம் ஆகிவிடுவதை அவர்கள் பயந்தார்கள். ஒரு உபமா நஹபன்னாசு பாலுஹும் பாலா, சில நேரம் மக்கள் கொள்ளையடிக்க ஆரம்பித்துடுவார், பறிக்க ஆரம்பித்துடுவார்கள். பாலஹும் பாலா, சிலர் சிலரிடமிருந்து. அல் மஸ்லஹத் ஃபி நுசூலினா, இன்னும் அவர் கருதினார் ஹஜ்ரத் காதில் ஃபாதில் அல் மஸ்லஹத சீர்திருத்தத்தை, நலவை, ஃபி நுசூலினா எங்களுடைய இறங்கி செல்வதிலே. வஸ்தி ஹலாரி ஷேக் அபி ஜாஃபர் இமாமில் கலாசதி, இன்னும் ஹாதிராவதை அவர் கருதினார், பார்த்தார். ஷேக் அபு ஜாஃபர், அபு ஜாஃபர் அவர்கள் இந்த இடத்துல வந்து ஹாதிராவதை எதிர்பார்த்தார். அவர் யாருன்னு சொன்னா கலாசாவுடைய இமாம். கலாசாங்கிறது ஒரு இடத்துக்கும் சொல்லலாம். அதே மாதிரி கலாசா பொதுவாக வந்து அதாவது அங்கே திமிஷ்கில் உள்ள ஒரு மஜ்லிஸ் சொல்றது. பொதுவாக அங்கே வந்து கலாசாங்கிறது இந்த தொழில் பார்க்கக்கூடியவங்க, சுண்ணாம்பு அடிக்கிறது, வெள்ளை அடிக்கிறது, இந்த வேலை பார்க்கக்கூடியவங்களுடைய இமாம், அந்த ஏரியாவுடைய இமாமா இருந்தார். வஹுவ ரஜுலுன் சாலிஹுன், அவர் மிக நல்ல மனிதராக இருந்தார். லபீத பில் கலாத்தி, லியபீத பில் கலாத்தி ஹத்தா இதா ஹ்தூதிர ரஹிமஹுல்லாஹு பில்லைலி, அவர் இரவிலே கழிப்பதற்கு, இரவிலே தங்குவதற்கு கோட்டையிலே. ஹத்தா எது என்றால் இதா ஹ்தூதிர ரஹிமஹுல்லாஹ், ஹஜ்ரத் இமாம் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவர்களுக்கு சக்கராத்துடைய அந்த நிலை ஏற்பட்டு விட்டது இரவுலே. ஹதரா இந்தஹு, அப்போ அவரிடத்துல சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி இடத்துல ஹஜ்ரத் இமாமுல் கலாசா ஹாதிரானார்கள். வஹால அவர், இமாமுல் கலாசா அவர்கள், பைனஹு பைன் நிசா, அது சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவங்களுக்கும் பெண்களுக்கும் மத்தியில் ஒரு தடையாக இருந்தார்கள். அது ரெண்டு பேருக்கு மத்தியில் இருந்தாங்க. வதக்கரஹு ஷஹாதத்தை வதக்கரஹுல்லாஹ தஆலா ஃபஃஅல ذلك, வதக்கரஹு ஷஹாதத்தை, இன்னும் சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி அவங்களோட பக்கத்தில் இருந்துட்டு என்ன செஞ்சாங்க, ஷஹாதத்துடைய கலிமாவை நினைவு கூர்ந்தார்கள். வதக்கரஹுல்லாஹ தஆலா, இன்னும் அல்லாஹ்வையும் நினைவு கூர்ந்தார்கள். ஃபஃஅல, அதை அவர் செய்து விட்டார். ذلك கலிமா என்ன செஞ்சாரு, சலாஹுத்தீன் ரஹமத்துல்லாஹி ஓயிட்டாங்க. வனசல்னா, பின்பு இன்னும் நாங்கள் இறங்கினோம். குல்லும் மின்னா யுஅத்தி ஃபிதாஅஹு பினஃப்ஸிஹி, குல்லும் மின்னா யஉத்து ஃபிதாஅஹு பினஃப்ஸிஹி, எங்களிலிருந்து ஒவ்வொருவரும் விரும்பினார், எவத்து விரும்பினார், ஃபிதாஹு அவர் தான் அர்ப்பணமாவதை, பினஃப்ஸிஹி தன்னுடைய நஃப்ஸை கொண்டு, அவருடைய நஃப்ஸுக்கு பகரமாக தன்னை அர்ப்பணமாவது. பிதாஹுனா ஹஜ்ரத் சலாஹுத்தீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்காக வேண்டி அர்ப்பணமாவதை,
பினப்சி தன்னுடைய நப்சை கொண்டு தான் உயிரை கொடுத்துட்டு அவங்கள காப்பாற்றணுங்கிறத எல்லாருமே என்ன செஞ்சாங்க, விரும்பினாங்க. பாத்த ஃபில் லை தில்க லைலத்தி அலா ஹாலில் முன்தகிலீன இலல்லாஹி தாலா. பாத்த இரவு கழித்தார் ஃபி தில்க லைலத்தி அந்த இரவிலே அலா ஹாலில் முன்தகிலீன இலல்லாஹ் அல்லாஹு தஆலாவின் பக்கம் நகர்ந்து செல்லக்கூடியவர்கள், இடம்பெயர்ந்து செல்லக்கூடியவர்களுடைய நிலையின் மீதுதான் அவர்கள் இரவை கழித்தார்கள். ஷேக் அபு ஜாஃபர் யக்ரவு இன்தஹு குர்ஆன வ யذ்குருல்லாஹ தஆலா. அது ஷேக் அபு ஜாஃபர் ரஹ்மத்துல்லாஹி அவங்க அவர் இடத்துல குர்ஆனை ஓதினார்கள். சலாஹுதீன் அஹ்மத்துல்லாஹி அவங்கள்ட்ட இன்னும் எதுக்குருல்லாஹ தாலா அல்லாஹுவை நினைவு கூர்ந்து கொண்டிருந்தார்கள். வகான திஹ்னுஹு காயிபம் மின் லைலத்தி தாசிஐ லா யகாது யுஃபீகு இல்லா ஃபி அஹ்யானின். அவருடைய தஹன் அவருடைய சிந்தனை ஆகிவிட்டது காயிபன் மறைந்ததாக, மின் லைலத்தி தாசி 9ஆம் இரவிலிருந்தே மறைந்ததாக ஆகிவிட்டது, அதாவது சிந்தனை இல்லாமல் ஆயிட்டார். லா யகாது யுஃபீகு அவர் தெளிவு அடையவே இல்லை, இல்லா ஃபி அஹ்யான் சில நேரங்களை தவிர. சிந்தனை வந்து எனக்கு சுயநினைவு இல்லாமல் தான் இருந்தாங்க, சுயநினைவு எப்போவாவது தான் வரக்கூடியதாக இருந்துச்சு. இப்போ ஷேக் அபு ஜாஃபர், ஷேக் அபு ஜாஃபர் அவர்கள் நினைவு கூர்ந்தார்கள், அன்னஹு லம்மா இன்தஹா இலா கௌலிஹி தாலா. அதாவது சொல்றாங்க, ஷேக் அபு ஜாஃபர் அவர் சொன்னாங்க, நிச்சயமாக அவர் அடைந்த பொழுது இலா கௌலிஹி தாலா அல்லாஹ்வுடைய இந்த சொல்லை, குர்ஆன்ல இந்த சொல்லை அடைந்த பொழுது, ஹுவல்லாஹு அல்லதி லா இலாஹ இல்லாஹு இல்லாஹு ஆலிமுல் கைபி வஷ்ஷஹாதா. அவனே அல்லாஹ்வாக இருக்கிறான், அவன் எத்தகையவர் என்றால் அவனை தவிர எந்த கடவுளும் கிடையாது, அவன் மறைவான விஷயங்களையும் அறியக்கூடியவன், வெளிப்படையான விஷயங்களையும் அறியக்கூடியவன். சமியாஹு அப்ப இந்த சொல்லை அவர் கேட்டார். யாரு? சலாஹுதீன் கேட்டான். ஓஹோ யகூல் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி, ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, சலாஹுதீன் அவங்க சொன்னாங்களாம், சஹீஹுன் சரியான விஷயம். ஆயத்தில் உள்ள கருத்து இருக்கிறதே மிகவும் சரியானது என்பதாக ஹஜ்ரத் சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்கிறார்கள். மிகவும் சரியான விஷயம். وهذه في هذه يقظة وهذه يقظة في وقت الحاجة وعناية من الله تعالى به. இது ஒரு விழிப்பாக இருக்கிறது. ஃபி வக்தில் ஹாஜத் தேவையான நேரத்தில் உள்ள விழிப்பு உணர்வாக இருக்கிறது. وعناية من الله تعالى به அவர்களை கொண்டு, யாரு? சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி கொண்டு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஏற்பட்ட ஒரு கவனிப்பாக இருக்கிறது. ஃபலில்லாஹில் ஹம்து அல்லாஹ்விற்கே புகழ் அனைத்து முறித்தாகட்டுமாக அலா தாலிக்க அந்த விஷயத்தின் மீது. இந்த தேவையான நேரத்தில் அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்தி விழிக்க செய்ததுக்கு தான் இந்த ஃபலில்லாஹில் ஹம்து அலா தாலிக்க அந்த விஷயத்தின் மீது அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்து என்பதாக சொல்றாங்க. இப்போ எந்த நிலையில் இருந்தாலும் சரி, நல்லவர்கள் இருக்கிறாங்களா, உங்களுடைய மயக்கத்திலையும் சரி, உணர்வோடு இருக்கும்போதும் சரி, அல்லாஹுடைய நினைவு, அல்லாஹுடைய திருமறை, குர்ஆன் வசனங்கள், அதே போல இந்த மார்க்கத்துடைய விஷயங்கள் என்ன சொல்லுவாங்க, விழிப்புணர்வோடு தான் இருப்பாங்க. அதை வந்து எதை மறந்தாலும் அதை மறக்காதுன்னு அவங்கள்ட்ட இருக்கும். அந்த அடிப்படையில் தான் என்னது சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய இந்த நிலையை நாம் பார்க்கிறோம். அதே போல் அந்த அளவுக்கு சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் அவங்களுக்காக மக்கள் ஃபிதா கொடுக்கவும் தயாராக இருந்துட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய தேவை அந்த அளவுக்கு இருந்துச்சு. இதே போல என்னது, இது வந்து சலாஹுதீன் ரஹ்மத்துல்லாஹி அவங்களுடைய சில பெரிய ஒரு படிப்பினை அவங்களுடைய வாழ்க்கையில் நமக்கு கிடைக்கக்கூடியது. அதனால் என்ன செய்யுது, இதில் உள்ள நல்ல படிப்பினைகள் நாம் என்ன செய்யணும், எடுத்துக்கொள்ளணும். இன்னும் இன்ஷா அல்லாஹ் அதற்கு பிறகு அவருடைய மரணம் சம்பந்தமாக வர இருக்கிறது. அல்லாஹு தஆலா அவங்களுடைய ஒவ்வொரு விஷயங்களை கொண்டு நம்முடைய வாழ்விலே பரக்கத்தையும் படிப்பினைகளும் ஏற்படுத்துவானாக. அவர்களுடைய அந்த ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய பொருத்தத்துக்காக, தொடர்புக்காக அவர்கள் செய்த ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா பொருந்தி கொண்டு அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பானாக. இன்ஷா அல்லாஹ் இனி தொடர்ந்து அடுத்தடுத்த பாடங்களில் என்னுடைய முடிவுகளை காண இருக்கிறோம். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.